என்னையா சேலையில கை மாறுது? அதுவா, டீச்சரம்மா வீடு மாத்திக்கிட்டு போனது தெரியாம செலவு பண்ண துணி எல்லாம் இங்க கொண்டாந்து கொடுத்துட்டான். அத வாங்கிட்டு போலான்னு வந்திருக்காங்க. அதுக்கு தொண்டைக்குழி தெரியற அளவுக்கு சிரிக்கிறமாக்கும் சேலையை வாங்கிட்டு போக வேண்டியதானே? சாரு, புத்த புது காய்கறி தான் உங்க உடம்புக்கு நல்லது, முத்துனதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு நான் பொன்னாத்த தோட்டத்துல போய் புதினா வாங்கி, வண்டிக்காரன் தோட்டத்துல போய் வாழைக்காய் வாங்கி. ஹாய் டீச்சரு, ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமையாச்சே, ஆத்துக்கு அந்த பக்கம் அக்கா வீட்டுக்கோ மாமா வீட்டுக்கோ வார வாரம் போய் வெள்ளிக்கிழமை போயிட்டு ஞாயிற்றுக்கிழமை வருவீங்களே, போலியா? ஓஹோ, பள்ளிக்கூடம் முடிச்சிட்டு போகும்போது போவீங்கல்ல. நான் வரேங்க. பாத்து சும்மா இங்கிலீஷ்ல பேச புத்திசாலி, தோல் வெள்ளையா இருந்தா அழகானவங்கன்னு சில பேர் ஏமாந்து போறாங்க. வடிவேலு, ரத்த சோகை நோய் இருந்தாலும் தோல் வெள்ளையாத்தான் இருக்கும், அந்த வெள்ளை எலிக்கும் தோல் வெள்ளையாத்தான் இருக்கும். உங்க ஆளுகிட்ட சொல்லி வை. பின்ன யார் அழகா யார் புத்திசாலிங்கிற? எச பாட்டு விடுகத பாட்டு எல்லாம் போட தெரிஞ்சிருக்கணும். அப்படியே போட்டாலும் அதை விடுவிக்க தெரிஞ்சிருக்கணும். இதெல்லாம் இந்த ஆளுங்க என்ன பண்றாரு? ஐயா எழுதுறீங்க எழுதுறீங்க. இங்கேயும் வந்துட்டியா நீ? வராம நான் தான் சமையல்லாம் செய்யறேன், சம்பளத்தை கொஞ்சம் கூட்டி கொடுங்கன்னு சொன்னேன்ல, அதுக்குள்ள லுங்கிய மடிச்சு கட்டிக்கிட்டு அடுப்பாங்கரையில வந்து என்ன செய்றீங்க? நடங்க. நடங்க. தாங்க முடியலப்பா. ஏதோ விடுகதை சொல்றேன்னு சொன்னீங்க, சொல்லு கேப்போம். சொல்றேன், ஆனா பாட்டாதான் சொல்லுவேன்.